ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் அம்யோகத்தின் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக் பெயின் பற்றி. சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏற்பட பல காரணங்கள் இருக்குது. இது நம்ம ஏஜ் காசாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சடனாக அன்யூஷுவல் வெயிட்டை தூக்குறதுனால இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஜூரி ஏற்பட்டதுனால இருக்கலாம், மென்டல் ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், இல்லைனா ஒரு போனில் ஏதோ சம் க்ரோத் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். நம்ம முதுகெலும்பு அமைப்பை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் பார்த்துருக்கோம். ஸோ சர்விக்கலில் வந்து C1 to C7 வரைக்கும் இருக்கும். அந்த சர்விக்கல் டிஸ்கில் ஏதாவது பல்ஜ் இருந்தால், ஹெர்னியேட்டட் டிஸ்காக இருந்துச்சு அப்படின்னாலும், அது நர்வ் கம்ப்ரெஷன் பண்ணாலுமே இந்த பெயின் வந்து வரும். ஸ்டார்டிங்லேயே நமக்கு நிறைய சிம்டம்ஸோட தான் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மசில் வந்து ஸ்டிஃப்னஸ் தெரியும். நம்ம கழுத்தை வந்து நார்மலாக அங்கங்கே திருப்பும் போதே நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைனாக ஃபீல் பண்ணுவோம். விப்ளஸ் இல்லைனா சடன் ஜர்க்னால ஒரு சுளுக்கு ஏற்பட்டிருந்தாலோ, இல்லைனா ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, ஓவர் யூஸ்னாலேயோ நமக்கு மசில் வந்து உள்ளே டைட் ஆகி அதை ஸ்பேசமாக கன்வெர்ட் ஆகும். ஒரு நாட் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். தென் நம்ம உட்காரும் போது படுக்கும் போது சரியான போஸ்டர் ஃபாலோ பண்ணாததுனாலையும் இந்த மாதிரி நெக் பெயின் வரும். இப்படி வர்ற நெக் பெயினால் அடிக்கடி ஹெட்டேக் இருக்கலாம். அப்புறம் நர்வ் கம்ப்ரெஷனால் வரக்கூடிய பெயின் வந்து கழுத்தில் இருந்து அந்த நர்வ் போகிற இடம்லாம் பெயின் தெரியும். ஷோல்டரில், கையில் ஒரு நம்னஸ் ஃபீல் ஆகும், ஒரு டிங்கிலிங் மாதிரி ஊறுற மாதிரி தெரியும், ஒரு கூச்சுணர்வு மாதிரி தெரியும். இந்த மாதிரி பெயின்லாம் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ்னால நம்ம வந்து சரி பண்ணலாம். ஃபஸ்ட் நெக்கு சுற்றி இருக்கிற மசில் ட்ரெபீசியஸ், ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்டு, இந்த மசில் எல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அதை வந்து ஃப்ரீ பண்ணணும். இந்த மாதிரி நெக்கை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, தென் சைட் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது, அப்புறம் இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ்க்கு வந்து சின் வந்து இப்படி டில்ட் பண்ணுறது, நெக் சைட் பேஸில் டர்ன் பண்ணுறது, தென் மைல்ட் ரொட்டேஷன் பண்ணுறது, ஷோல்டரை வந்து இப்படி காதை ஒட்டி தூக்கி நல்லா ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுறது, தென் பெக் மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது, தென் சம் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையால் தலையில் அழுத்தம் கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம தலையாலையும் கைக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஈவனாக நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இதே மாதிரி சைட் வேஸில் பண்ணலாம், பேக்லேயும் வச்சு பண்ணலாம். இது போன்ற சில உடற்சிகிச்சை பயிற்சிகளை நம்ம மேற்கொள்வதன் மூலம் நம்ம வலியிலிருந்து நிவாரணம் பெறலாம். நன்றி, வணக்கம்.